सुरेश्वरी भगवती गंगे त्रिभुवनतारिणी तरलतरंगे देवी सुरेश्वरी भगवती गंगे त्रिभुवनतारिणी तरलतरंगे शंकर मौली विहारिणी विमले मम मतिरस्तां तव पदकमले शंकर मौली विहारिणी विमले मम मतिरस्तां तव पदकमले अलकानन्दे परमानन्दे गुरु करुणामयि कातर वन्दे तव कटनिकटे यस्य निवासः करुवैकुण्ठे तस्य निवासः गंगे 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 तेरा मेरा साथ यही तक था। ये तेरी ज़मीं तेरे खून से ही तो सजती संवरती है रांची। तेरे इश्क की मैं हकदार नहीं, तेरी हीर तो धरती है रांझे। तेरी मिट्टी में मिल जावा गुल बन के, मैं खिल जावा इतनी सी है दिल की आरज़ू। तेरी नदियों में बह जावा, तेरे खेतों में लहरावा इतनी सी है दिल की आरज़ू। अफसोस नहीं जो तेरे लिए सौ दर्द सहे, महफूज रहे तेरी आन सदा
चाहे जान मेरी ये रहे न रहे। ऐ मेरी ज़मीं महबूब मेरी, मेरी नस नस में तेरा इश्क बहे। फीका न पड़े कभी रंग तेरा, जिस्मों से निकल के खून कहे। तेरी मिट्टी में गुल बन के मैं, इतनी सी है दिल की आरज़ू। तेरी नदियों में बह जावा, तेरे खेतों में लहरावा, इतनी सी है दिल की आरज़ू। लब पे आती है दुआ बन के तमन्ना मेरी, जिंदगी शम्मा की सूरत हो खुदाया मेरे। लब पे आती है दुआ बन के तमन्ना मेरी। ऐ वतन वतन मेरे आबाद रहे तू, ऐ वतन वतन मेरे आबाद रहे तू। मैं जहाँ रहूँ जहाँ में याद रहे तू, मैं जहाँ रहूँ जहाँ में याद रहे तू। ऐ वतन मेरे वतन, ऐ वतन मेरे वतन। तुझ पे कोई गम की आँच आने नहीं दो, तुझ पे कोई गम की आँच आने नहीं दो। कुर्बान मेरी जान तुझ पे शाद रहे तू, कुर्बान मेरी जान तुझ पे शाद रहे तू। ऐ वतन मेरे वतन, ऐ वतन मेरे वतन। ദേശഭക്ത വീരനെ അണിതിരന്നിട്, മുന്നേറിട് മുന്നേറിട് മുന്നേറിട്.
அவையோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அக்ஷய வேதா. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உலக அரங்கில் இந்தியா. ஆஹா, என்ன அருமையான தலைப்பு! பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று அன்றே கூறியுள்ளார் பாரதியார். உலக அரங்கில் இந்தியா தனித்துவம் மிகுந்த நாடு என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அது என் தாய் நாடு என்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக அரங்கில் இந்தியா பல துறைகளில் சாதனை படைக்கிறது, படைத்து கொண்டே இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும். இமயம் முதல் குமரி வரை எங்கள் திருநாடு, இருபுறமும் மலைக்கடலில் ஒளி வளரும் நாடு. இமயம் முதல் குமரி வரை எங்கள் திருநாடு, இருபுறமும் அலைக்கடலில் ஒளி வளரும் நாடு. அமுதம் எனும் காவேரி கரை நிறைந்து பெருக, அணிவயலும் பூ பொழிவும் தலை நிமிரும் நாடு. அமுதம் எனும் காவேரி கரை நிறைந்து பெருக, அணிவயலும் பூ பொழிலும் தலை நிமிர்ந்து நாடும், தலை நிமிரும் நாடும், தலை நிமிரும் நாடும். நம் நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல சாதனைகளால் படைக்கப்பட்டுள்ளது. தனித்துவம் நிறைந்த நாடாக உள்ளது. நமது இந்தியா கலை, கலாச்சாரம், இசை, இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், மெஞ்ஞானத்திலும் சிறந்த சாதனை படைத்து வருகிறது. அதற்கு சான்றாக திரு அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையில் பங்கேற்று பேசும் பொழுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வரியை எடுத்து கூறியுள்ளார். இந்திய மக்களின் சகோதரத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் மேன்மைப்படுத்தும்படி கூறியுள்ளார். இதை கேட்ட ஐநா சபை தலைவர் இது போன்ற பேச்சை இதுவரை கேட்டதில்லை என்ற அளவிற்கு பெருமையுடன் வாழ்த்தியுள்ளார். ஆஸ்கர் விருது பெற்ற திரு ஏ.ஆர். ரஹ்மான் தாம் விருது வாங்கும் தருணத்தில் எல்லா புகழும் பேச்சை இதுவரை கேட்டதில்லை என்ற அளவிற்கு பெருமையுடன் வாழ்த்தியுள்ளார். ஆஸ்கர் விருது பெற்ற திரு ஏ.ஆர். ரஹ்மான் தாம் விருது வாங்கும் தருணத்தில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி நமது கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்தியுள்ளார். அது மட்டுமா, விண்வெளியில் கல்பனா சாவ்லா, விளையாட்டில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சிந்து போன்ற பல சான்றுகள் உண்டு. ஆலயமும் கோபுரமும் வானுயர்ந்து நிற்கும், ஆலயமும் கோபுரமும் வானுயர்ந்து நிற்கும். காலனையும் வென்று தவன் ஞானி அருள் வாழ்வாய், காலனையும் வென்று தவன் ஞானி அருள் வாழ்வாய். காணாத தெய்வம் நெறி கண்ட திருநாடு, காணாத தெய்வம் நெறி கண்ட திருநாடு. நம் வரலாற்றில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயில் இன்றும் அழியா சான்றாக இருக்கிறது. நம் வாழ்க்கையை நீதியாக திருக்குறள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறும் இதிகாசங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் போன்ற சங்க இலக்கியமும் திகழ்கிறது. மகாராஷ்டிராவில் எல்லோரா குகை ஓவியங்கள் கலைக்காகவே சான்றாக உள்ளது. அண்மையில் நம் எல்லோருக்கும் தெரிந்த கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சை அவர்கள் தினம் தினம் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். பலவேத சமயங்கள் பரவி நின்ற போதும், 16 கனிமொழிகள் பழகி வந்த போதும், பலவேத சமயங்கள் பரவி நின்ற போதும், 16 கனிமொழிகள் பழகி வந்த போதும், கலையாத புது வாழ்வு வகுத்த திருநாடு, கருணை எனும் மாணிக்க ஒளி நிறைந்த நாடு. கலையாத புது வாழ்வு வகுத்த திருநாடு, கருணை எனும் மாணிக்க ஒளி நிறைந்த நாடு, ஒளி நிறைந்த நாடு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று கூறி இவர்களைப் போல சாதனை படைப்போம், இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். Jai Shri Krishna, I wish you all a very pleasant morning. Let me begin with the quote by Mahatma Gandhi. Quote, "Freedom is never dear at any price. It is the breath of life. What would a man not pay for living?" Unquote. Esteemed chief guests, honorable dignitaries, respected principal, vice principal, teachers, and my dear friends. On this auspicious occasion of India's 75th Independence Day, I take the pleasure to wish every citizen a very happy Independence Day. Independence Day is celebrated on August 15th every year to commemorate India's freedom from the British rule in 1947. In the relentless pursuit of freedom, many great people of our country lost their life. Many great people who were born in our country and who did not even care about their lives and willingly sacrificed for the country. The horrendous spread of the deadly coronavirus has locked us all at home. We are unable to go out, meet our friends and family, and most importantly, celebrate festivals with joy.
The sudden outbreak of this lethal disease has challenged the education system across the world and forced educators to shift to an online mode of teaching overnight. Students are unable to go to school and hence are attending school online via Zoom, Google Meet, and other platforms. Online classes may not be as convenient and satisfactory as offline classes, but schools have still made it possible. Schools are trying their best to make online learning interesting by celebrating various events. It's astounding how schools can make learning so interesting and how they are celebrating each festival. Every year, our school celebrates Independence Day with grandeur, gaiety, and enthusiasm. Even this year, Independence Day is celebrated in a manner befitting the occasion. Our school has ensured that the fervor of patriotism lives on and shifted our Independence Day celebrations online. No kind of obstacle can stop us from paying respects to our nation. Our school has left no stones unturned to channelize the creativity of students through various activities. India has gone through many phases of lockdown and unlockdown, with several restrictions, new guidelines, and policies to effectively tackle the ongoing global health crisis. Therefore, this year's Independence Day assumes a lot of significance. We are very much aware of the importance of being free. May I quote G.K. Chesterton, quote, I would maintain that thanks are the highest form of thought and that gratitude is happiness doubled by wonder. Unquote. The COVID-19 pandemic has waged an unprecedented war which is being fought unceasingly by the country's healthcare professionals, police personnel, and others who provide essential services. The efforts of these COVID warriors have been nothing short of heroic. Let us take this opportunity to applaud these champions. At this juncture, we must also reflect on the services of our soldiers. Together, we shall take some time to remember the sacrifices of all the unsung heroes and nameless warriors. It is the time for us to bow down with humility and gratitude before every individual who has been striving to make India a better place to live in. Hand in hand, let us collectively make every effort to make India vibrant, strong, and supreme. Online classes might be difficult for the teachers to teach and the students to learn, whether it's online or offline. As long as we are in it together, anything is possible. So, I hope everyone would harmoniously observe this Independence Day with great zeal and zest. Jai Hind. दे सलामी इस तिरंगे को जिससे तेरी शान है, दे सलामी इस तिरंगे को जिससे तेरी शान है, सर हमेशा ऊंचा रखना इसका जब तक दिल में जान है, जब तक दिल में जान है। सुप्रभात माननीय प्रधानाचार्य, योग्य शिक्षकों और मेरे प्यारे मित्रों, आप सभी को भारत के 75वें स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। यह वास्तव में स्वतंत्रता और भूमि के प्रति एक प्रेम की भावना है। जिस भूमि पे आज हम सांस लेते हैं वो प्रसिद्ध महापुरुषों की अगुवाई में हमारे महापुरुषों के संघर्ष की बदौलत है। गांधी जी, सरदार पटेल, नेहरू जी और अन्य कई नेताओं ने हमें यह स्वतंत्रता का उपहार दिया है। इतिहास एक खुला अध्याय है। यह हमें इस भूमि के लिए हमारे पूर्वजों के बलिदानों के बारे में बताता है। यह हमें एक राष्ट्र के रूप में हमारे वास्तविक मूल्य की याद दिलाता है। हम इस दुनिया के एक स्वतंत्र, बहुत सम्मानित और प्रगतिशील राष्ट्र हैं। हम प्रौद्योगिकी, सैन्य, कला और वास्तुकला में भी उन्नत हैं। आज हम दुनिया भर के सभी महत्वपूर्ण अंतर्राष्ट्रीय मामलों में एक अहम भूमिका निभा रहे हैं। वास्तव में आजादी से लेकर आज तक हमारे देश ने प्रगति ही की है। आज हमारा देश आत्मनिर्भर है तो सिर्फ हमारे प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के कारण, जिन्होंने हमारे हर क्षेत्र में शिक्षा पहुंचाई, खेल को भी बढ़ावा दिया और महिलाओं को आत्मनिर्भर भी बनाया। जैसा कि आज हम देख ही रहे हैं कि टोक्यो ओलंपिक्स में हमारे देश की महिलाओं ने हमारे देश को प्रगति की ओर बढ़ाने के लिए अपना योगदान दे रही हैं। हमें अपने देश की उन्नति के लिए हमें अपने देशवासियों की मदद करनी चाहिए। हमें उनकी मदद करने के लिए अपनी प्रतिबद्धताएं निभानी होगी। आज भी हमारे सामने बहुत सी चुनौतियां हैं। प्रिय मित्रों, आइए हम अपनी प्रतिबद्धताओं को एक नए सिरे से तय करें, एकजुट होकर कड़ी मेहनत करें। आइए रंग, पंथ और जाति को भूल जाएं और अपनी भूमि पर प्रगति, समृद्धि, शांति और न्याय के व्यापक उद्देश्यों के लिए खड़े हों। जय हिंद, जय भारत। प्रस्तुतकर्ता
और आपका शुभचिंतक विश्वास सोनी।